பாரஞ்சித் டைரக்ஷன்ல சியான் விக்ரம் நடிச்ச தங்கலான் படத்தை கடந்த ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. ஃபர்ஸ்ட் தமிழ், தெலுங்கு இந்த 2 லாங்குவேஜ்ல மட்டும் வேர்ல்டு வைடு ஃபுல்லா ரிலீஸ் பண்ணாங்க. செப்டம்பர் 6 இருந்து தான் ஹிந்தியில ரிலீஸ் பண்ணாங்க. படம் ஹிந்தியில ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே பாக்ஸ் ஆபீஸ்ல 100 கோடி கலெக்ஷனை கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய ரெக்கார்டையும் கிரியேட் பண்ணிச்சு. இப்ப ரிலீஸ் ஆகுற எல்லா படங்களையுமே 4வது வாரம் OTTல ரிலீஸ் பண்ணிருவாங்க. அந்த வகையில தான் தங்கலான் படமும் செப்டம்பர் 20 நெட்ஃபிளிக்ஸ் OTTல ரிலீஸ் ஆகும்னு அப்டேட் பண்ணாங்க. இந்த அப்டேட் அபிஷியலா வரலனாலுமே நியூஸ் மீடியால கொடுத்திருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகி 1.5 மாசம் ஆகுது, இன்னும் OTTல ரிலீஸ் பண்ணல. இப்ப லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து அமேசானுக்கு தங்கலான் படத்தோட OTT ரைட்ஸை மாத்திட்டாங்க அப்படின்னும், அடுத்த மாசம் படத்தை அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்ண போறதாவும் நியூஸ் மீடியால அப்டேட் பண்ணிருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து ஏன் அமேசானுக்கு மாத்திருக்காங்க அப்படிங்கிற விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ் தங்கலான் படத்தோட OTT ரைட்ஸை 60 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க. 4 வாரத்துக்கு அப்புறமா படத்தை OTTல ரிலீஸ் பண்ணாம படம் சரியா வசூல் பண்ணல, படத்துல சில சர்ச்சை காட்சிகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காரணம் காட்டி அந்த OTT ரைட்ஸோட அமௌண்ட்டை குறைக்க பார்த்திருக்காங்க. இது ஒரு பஞ்சாயத்தா மாறி இந்த பஞ்சாயத்துக்கு சரியான முடிவு கிடைக்கல அப்படிங்கறதுனால தான் தங்கலான் படத்தோட டீம் OTT ரைட்ஸை நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து அமேசானுக்கு மாத்திருக்காங்க. இந்த எல்லா அப்டேட்டையுமே நியூஸ் மீடியால தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இனிமேல் பாத்தீங்கன்னா தங்கலான் படத்தை அடுத்த மாசம் அபிஷியல் அப்டேட் கொடுத்து அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சியானை பொறுத்த வரைக்கும் கரண்ட்ல அருண்குமார் டைரக்ஷன்ல வீர தீர சூரன் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போதைக்கு இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு அப்டேட் பண்றாங்க. ஆனா அபிஷியலா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல.